நாம் என்ன காத்திருக்கிறோம்? வாவ்! ஓ, கேக்குகள். இந்த பிரிப்போஸ்ட் அந்த அற்பாழாக இருக்கு. என்ன நான் அந்த சாப்பிட அனுமதிக்கப்படலன்னு தெரியுது. ஓ ஓ புரிஞ்சது. நாம் கேக்கில் சேர்க்க வேண்டும். வா, புரிஞ்சது. மரணம். டடா, வாவ், எமாண்டியம்ஸ். ஆம், எனக்கு அதிர்ஷ்டம். வூஹூ, ஓ, அற்புதம். இந்த மிட்டாய்கள் உமரும் வண்ணமயமா உள்ளன. உங்க கேக் இப்ப வானவில் நிறத்தில் மூடப்பட்டுள்ளது மற்றும் சுவையும் அதே அளவுக்கு பிரகாசமாக இருக்கிறது. ஓ மை காட், நானும் என் பகுதியை சாப்பிட விரும்புகிறேன். இது என் முறை. இல்ல, மிளகாய் தவிர எதுவும் சரி. அடடா, இது எரிகிறது. ஓ வாங்க, உங்களுக்கு வேறு வழி இல்ல, நீங்கள் அவற்றை மேலே தூவணும். ஓ ஓ, ஆனா அதை தொட்டாலே எனக்கு எரிகிறது. டாடா. ஓ இல்ல, ஓ மனிதா. சூடு சூடு, ரூம் சூடு. தீயணைப்பு துறையை அழைக்கவும். டாடா, நீ என்ன பண்ண? என்ன இது? ஏன் என் கேக்கை குறிவைத்தாய்? இது உன்னுடையது இப்போது. ஓ இல்ல, நான் அதை உத்தேசமாக செய்யவில்லை. நீங்க மோசமா விளையாட விரும்பினால் சரி, நாமும் அப்படியே செய்யலாம். நீங்க தயாரா? நம்ம அவசரப்படக்கூடாது. முதல்ல யார் போகணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம். ஓ இல்லை, நீல சீஸ் பிளே. ஓ, அது நாற்றம் அடிக்கிறது. டாடா, அந்த சொஷ்டின் அருகில் இருக்கவே எனக்கு ஒரு வாயு முகமூடி தேவை. பத்தி அதை சாப்பிடலாம். முதலில் நான். ஓ சரி, நான் ஒரு முகமூடி அணிந்திருக்கிறேன். இல்லை, ஆம், அதை நீக்க வேண்டியிருக்கும். ஆனா நான் விரும்பல. ரொம்ப அருவருப்பா இருக்குது. இது நான் சமாளிக்க முடியாத அளவுக்கு அதிகம். ஓ, இதோ எனக்கு நேரம் வந்து விட்டது போல் இருக்கிறது. பார்ப்போம். ஒரியோஸ், நன்றி கடவுளே. ஓ, அவை தரையிறங்க வருகிறன. டாடா, இங்கே பல சிறிய குக்கிகள் இருக்கின்றன, பல்வேறு சுவைகளில். It was French fault. Now we'll do more praise. என்ன, நீ உன் நண்பருடன் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை? பிடி, நீ அப்படி செய்வது எப்படி? இதோ என் பதில். இதோ போகிறோம். நான் இப்போது போறேன். எனக்கு தோன்றவில்லை அவளுக்கு இது இனி தேவைப்படும் என்று. நான் இதை அவளுக்காக கவனிக்கிறேன். இந்த முறை நீ முதலில். வாவ், மகிழ்ச்சியுடன். டாடா, காரட் ஸ்கோர். வாவ், அந்த குறிஞ்சிய காய்கறிகளை நான் விரும்புகிறேன். ஓ ஆஹா, ரொம்ப இனிமையா இருக்குது. ஓ, உன்னை பார்த்தா என்ன நினைவுக்கு வருகிறது தெரியுமா? ஓ, அதை மறந்துடு. சரி, கவலைப்படாதே, அதை பத்தி கவலைப்படாதே. ஒரு கடைசி தொடுதல். நான் மீண்டும் சாப்பிடலாம். யாஹூ. நீங்கள் அறிவீர்களா, இது மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. அது ஒரு துண்டை சரியா பிடிக்குது. என்ன நடக்குது? கூறு. ஆஹா, நீதான் ரொம்ப அழகா இருக்கிற. ஆஹா, இங்க வா செல்லமே. ஓ, சக்கரத்தை ஒன்னா சுழத்துவோம். ஓ இல்ல, ஓ இல்ல, ப்ரோக்கோலி, இது மோசம். உங்களுக்கு இன்னும் பசிக்குதா? உங்களுக்கே எடுத்துக்கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்வதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓ யம் யம் யம்.
நன்றாக செய்தாய். நீயே சிறந்த முயல்தான். இப்போது ஓரமாக நில் குட்டி. பை என் வாயில ஏன் ப்ரோக்கோலி இருக்குது? ப்ளே. சரி பரவாயில்ல. என்கிட்ட இன்னும் நிறைய கேரட் கேக் இருக்குது என்பதே முக்கியம். இங்கே மீண்டும் செல்கிறோம். வுஹு. ஆம், தயவு செய்து எனக்கு சுவையான ஒன்றில் இறங்க அனுமதிக்கவும். அமைதியாக இரு. ஓ இல்ல, பிக்கிள்ஸ் நான் இப்ப எதிர்பார்த்தது இதுவல்ல. இல்ல மறுபடியும் சுழற்ற முடியாது மிஸ். வாங்கலாம். ஓ அப்பா, அந்த வாசனை. நான் கூட பிகில் ஸ்பர்க்கிள் விரும்புவதில்லை அப்பா. அப்படின்னா நீ கேக்கல அவற்றை விரும்ப மாட்ட. இதன் சுவை எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்யவே பயமாக இருக்கிறது. இல்ல, ப்ளே. எனக்கு அதிர்ஷ்டம் வேணுங்க. ஓ இல்ல. இங்கே அதை கழுவி விட வேண்டும். ஹே, அடடே, ஏன் நீ எனக்கு ஊறுகாய் சாறு கொடுத்தாய்? ஓ மன்னிக்கவும், அதை பற்றி பேச நேரமில்லை. நான் என் கேக்கை மிட்டாய்களால் அலங்கரிக்க விரைவாக முடிக்க வேண்டும். ஓ எனக்கு அவற்றில் சில வேண்டும். ஓ இவைகளுக்காக எனக்கு பெரிய திட்டங்கள் உள்ளன. ஆமாம், உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க இந்த மகிழ்ச்சியில சேரலாம். ஆஹா, ஆம். இத பாருங்க, என் கேக் சரியான இலக்கு. நீங்க செய்ய வேண்டியது இதை இனிப்பு அம்புகளால் அடிக்க வேண்டும். ஆஹா, வாவ், நான் இந்த விளையாட்டை ஏற்கனவே விரும்புகிறேன் டாடா. ஆமாம், ஆம், நான் அதை நேரா குறி வச்சு அடித்தேன். உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று நான் பார்க்கிறேன். பார்த்து கற்றுக்கொள். ஆமா, நான் ஒரு முறை கூட இலக்கை அடிக்க முடியல. வெற்றியாளர் தெளிவாகவே தெரிகிறார். ஆம், நான் கேக் எனது. ஓ இல்ல, மென்மையானது மற்றும் சுவையானது. நல்லா இருக்குது. அதனால் என்ன, எனக்கு எதுவும் கிடைக்கலையா? சரியான கேக். ஹே, நீங்க மீண்டும் உங்களை முன்னேற்றிக் கொண்டு போகிறீர்கள். சக்கரம். சரி, சாக்லேட் அதுவும் மிகச் சிறந்தது. டாடா, இது மறுக்க முடியாது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடித்து விட்டது. நான் இந்த கவர்களை பயன்படுத்துவதற்கான வழியை கண்டுபிடிக்க முடியும் என்று நினைக்கிறேன். என் கேக்கின் மேல் சிறிது மினுமினுப்பு சேர்க்கிறேன். ஆமாம், இப்போது என் கைகளில் தங்கம் பூசப்பட்டுள்ளது. ஆனா எனக்கு பரவாயில்ல. நான் கேக்க அலங்கரித்து முடித்து மகிழ்வது இருக்கும்போது எப்படி மனம் வைக்க முடியும்? ஓ, நான் இங்கே உட்கார்ந்து உன்னை சாப்பிடுவதை காண முடியாது. சரி, அஞ்சோவிஸ். இது நடக்கல. ஓ, சீன் மீனுக்கு மேல் எதுவும் இல்ல. ஓ இல்ல, அவை மிகவும் துர்நாற்றம் வீசுகின்றன. நான் இதை விரைவா முடிக்க வேண்டும். ப்ளே. எப்படி இதை அடக்குறதுன்னு தெரியல. ஓ இல்ல, எனக்கு விஷம் கொடுக்கப்பட்டதாக நினைக்கிறேன். எனக்கும். எப்போதும் போலவே நல்லதாகவே தெரிகிறது. அவதை என்ன பண்றப்ப மாத்த முயற்சிப்போம். அது என்ன எனக்கு புரியல. ஓ அது ரகம் புளிப்பு. ஈஹா, அதை எனக்கு ஒரு நிமிஷம் கொடுப்பலே. ஹே, அங்க என்ன இருக்குது? பார்த்து கொண்டே இரு, நான் தெளிக்கிறேன். ஓ
நீங்கள் என்னதை செய்வீர்கள்? பரவாயில்ல, அதை சுற்றி எப்படி செல்ல வேண்டும் என எனக்கு தெரியாதது போல அல்ல. ஆம், நான் செய்ய வேண்டியது எல்லாம் மேலடுக்கு உரிக்க வேண்டும். அப்போதே என் கேக் சாப்பிடலாம். ஓ, அருமையா இருக்குது. ஓம் நோம் நோம் நோம். ஓ நோம் 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 நோம். நல்லா விளையாடினாய் என் நண்பரே டாடா. ஹே ஹே, என்ன கிடைச்சிருக்குதுன்னு பாப்போம். சரி, எவ்வளவு விசித்திரமாக இருக்கிறது. ஓ, அருமையாக இருக்கிறது. என்ன நடக்குது? அவங்க ரூம் பெட்வரி இருக்கிறாரு. என் செயல்பட சர்மையா சிரம் என்று நினைக்கிறேன். நான் இவற்றையெல்லாம் சேர்க்கிறேன். அற்புதம். அற்புதம். வாவ், ஓ மை காட், மூழ்குகிறேன். ஓ, அவை என் தொண்டையில் சிக்கிக் கொண்டுள்ளன. ஏன் என் மேல் துப்புகிறாய்? ஓ, மன்னிக்கவும், என் தவறு. நான் உன்னை நம்பவில்லை. இதை எடுத்துக்கொள். ஆஹா, இப்போது நாங்கள் சமமாக இருக்கிறோம் என்று சொல்வேன். வாவ், இன்னைக்கு முழுவதும் நமக்கு கிடைச்ச சிறந்த கேக் இதுதான். வாவ், இப்போது இதுக்கு சில இனிப்புகளை சேர்க்கலாம். கம்மி கரடிகள், சரியான பொருள். டாடா, அற்புதம். என்ன, அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. மேலும் அவை நிறைய உள்ளன. சரி, நான் நல்லதொரு விஷயத்தில் இறங்குவேன் என்று பந்தயம் கட்டுகிறேன். ஈஹா, கம்மி கண்பந்து. இறுதிக்காக நாங்கள் கூட்டு ஜாக்பாட்டை அடித்து விட்டோம். என்ன நடக்கிறது? அந்த சக்கரத்தை இனி தேவையில்லை. நான் ஒரு பெடிஸ்தையாத கண்டுபிடிச்சுள்ள. ஆம், நீங்கள் எங்கள் சகிட்டு எரிக்க விரும்புகிறீர்களா? என்ன இது? இல்ல இல்ல, நான் ஒரு பிஸ்பிஸ்பான மயில் பரப்ப பண்ண போறேன். அது மேலே ஊற்றுவேன். வாவ், டாடா. ஆம், வாவ், அது உலகத்துக்கு அப்பாற்பட்டது. நீ ஒரு மேதை. வாவ், இப்ப நானும் ஏதாவது யோசிக்க வேண்டும். ஓ, டாடா, இது மிகவும் கனமாக இருக்குது. அதை அங்கே வைக்காத. இல்ல இல்ல இல்ல, தயவு செய்து. ஏன் இல்ல? இது சகல. சரி, அது சுவையா இருந்தா எப்படி இருக்கு அப்படிங்கிறது முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம் 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 ஓ நம் 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 நம். எவ்வளவு சிறிய சாதனம் இது! எனக்கு பெருசாக இருக்காது. உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்குது? இது என்ன? எனக்கு ஒரு பெரிய இயந்திரம் உள்ளது. சாக்லேட் பந்துகள். எனக்கு ஒரு ஆமாம், நீங்க பாத்தீங்க என்ன? 100 சாக்லேட் பார்கள் வரை. அற்புதம். சரி, நான் தொடங்குகிறேன். ஆனால் எனக்கு ஒரு பந்து இருந்ததற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஒன்று என்றுமே 0 இருப்பதை விட சிறந்தது. நாம் அதை பெற வேண்டும். வா, இது ஏன் வேலை செய்யவில்லை? வாங்க, நீ கீழே விழ வேண்டும். சரி, இன்னொரு வழியை பார்க்கலாம். சாக்லேட் கேண்டி என் வாயில போக ஒரு வழியில் இருக்கணும். நான் வரி விருந்து கிடக்கும். ஓ இல்ல, உண்மையிலா? நானே உன்னை உடைக்க முடியும். எனக்கு ஆப்பிள் குடி கொடு. எனக்கு ஆப்பிள் குடி கொடு, ஈத்தன். ஆமா, இதோ உனக்கு. என்னோட கியூசூஸ்ல மீண்டும் செய்யாதே, ஈத்தன். ஆமா, என்னோட கியூசூஸ திருடாதே. சரி, வாவ். சிண்டி, நீ ஆப்பிள் குடி சாப்பிடும் போது என் விரலை கடித்தாய். காய விட்டது. ஏழை ஈத்தன். எல்லாம் சரி. ஆமாம், எல்லாம் சரியாக உள்ளது. காரணம், இப்போது என் சாக்லேட் பந்துகளை சாப்பிட நான் கிடைக்கிறேன். எவ்வளவு சுவையாக இருக்கிறது! எனக்கு மொத்தம் எத்தனை இருக்கும் என்று நினைக்கிறேன்? 1 2 3 4 5 6 7 8 ஆம், என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்டுபிடித்தேன். இவற்றை இந்த அழகான கண்ணாடியில் வைப்பேயால் மேல் பால் சற்று ஊற்று. இப்போது அனைத்தையும் நன்றாக கலக்க. இப்போது எனக்கு சாக்லேட் பால் கலவை கிடைக்கிறது. மேலே வைத்த நீர்வான சீரிக்காயுடன். நிச்சயமாக பொடன் மேலே சிறிதளவு தூவிவிட வேண்டும். அது அழகாக உள்ளது.
எப்படி உள்ளது என் சமையல் சான்று? வேகமாக குடிக்கவும். நான் ஏற்கனவே குடித்துக் கொண்டிருக்கிறேன். கஷ்டமாக இருக்கிறது. இப்போது இது நான் வரிசை. வாங்க, என்னிடம் 100 சாக்லேட் பந்துகள் உள்ளன. நான் அவற்றை எப்படி பெறுவது? ஆஹா, எனக்கு ஒரு யோசனை கிடைத்தது. என் பணப்பையில ஒரு நாணயம் இருந்தது. பார்ப்போம். ஆஹா, இது வேலை செய்கிறது. இது எப்படி திரும்புகிறது என்பதை பாருங்கள். இந்த கேண்டியை முயற்சி செய்ய உள்ளேன். இது மிகவும் சுவையாக உள்ளது. நான் அனைத்து கேண்டியையும் எடுத்துக்கொள்ள முடியும். நான் என் கையக செலவை வீணாக்கவில்லை. மற்றும் நாங்கள் அனைவரும் இங்கே பாருங்கள் ஆண்டி. ஆனால் நானும் அவர்கள் மீது சின்ன மாற்றுவதை நிறுத்த முடியவில்லை. இன்னொன்னு. ஓஹே, அம்மாவிடம் வா. மிகவும் சுவையாக இருக்கிறது. நேராக என் வாய் உள்ளே வையுங்கள். அருமையாக இருக்கிறது. இருங்கள். வா. வா. நான் எடுத்துட்டேன். ருசியானது. இன்னும் அந்த சி ஆச்சு. இதோ பணம். நான் பணம் முடிஞ்சதா? இல்லையா? ஐயோ, கவனமாக இரு. நான்சி குஷி தான். அப்போ சாக்லேட் அவளுக்கு அடிச்சுது. எனக்கு சாக்லேட் தரு. எனக்கு இன்னும் வேணும். நான் உன்னை எப்படியாவது வெளியே எடுக்கிறது எப்படி? அது உருண்டு வருகிறது. இல்லை, மூச்சு விட வேண்டாம். யார் செய்தாரோ அதை சாப்பிடுங்கள். இல்லை, ஆம், இல்லை, நீங்கள் தைரியமாக இருப்பதில்லை. இது என்னுடையது முழுவதும். பெண்கள் என்ன அமைதியாக சாப்பிட விடு. ஆஹா, ஏன் எனக்கு ஒன்று மட்டும்? இதன் எங்கு நீ அதிக மதிப்பானவன்? நமக்கு 10 பிரெஞ்ச் ஃப்ரைஸ் இருந்தால் நானும் மகிழ்ச்சி. அது நான்சியின் அளவுடன் ஒப்பிடும்போது சரிவு. ஆமாம், இங்கே எண்ணவே வேண்டாம். எனக்கு 100 பிரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கும். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அவை மிக சுவையாக இருக்கும். என்ன செய்கிறாய் சாண்டி? முதலில் தொடங்கு. எனக்கு ஒரு உருளைக்கிழங்கு சிப் மட்டும்தான் உள்ளது. ஆக நான் என்ன சாப்பிட வேண்டும்? கண்டிப்பாக கேட்சப்புடன். உருளைக்கிழங்குகளில் சில கேட்சப்பிற்று. இப்போது நான் முயற்சிக்கிறேன். எவ்வளவு சுவையான உணவு! அது அற்புதமாக இருந்தது. சாண்டி, இதையாழி கொஞ்சம் கேட்சப் கடனுக்கு வாங்கலாம். நன்றி. என் ஒவ்வொரு உருளைக்கிழங்கிலும் சிறிது கேட்சப் வையுங்கள். இப்போ நாம சாப்பிட்டு ஒவ்வொரு துளியையும் ரசிக்க வேண்டும். ஆமாம், அருமை. எனக்கு அவசியம் இல்ல. இது மிக சுவையாக இருக்குது. சுவையாக உள்ளது. ஈத்தன், உன்னால் விரைவாக வர முடியாது. நாங்கள் காத்திருக்கிறோம். பெண்களே, உணவை களிப்புடன் சாப்பிடுவது மகிழ்ச்சி. பேச்சிலே முடிகிற வரை நீட்டிக்கிறேன். அப்படிதான் கடைசி துண்டு முடிந்தது. அது உண்மையில் கடைசி துண்டா? ஓ இல்ல, அது கடைசி துண்டு இல்ல. ஆனால் நான் உன்னை உணவருந்துவதற்காக காத்திருக்க முடியாது. அதனால் இது முழுவதும் சாப்பிடுங்க. பிரச்சனை இல்ல சாண்டி. நான்சி, இனி உன் முறை. ஆமாம், இப்போ நான் முழுவதும் சாப்பிட போறேன். ஆனா இதை செய்யலாம்னு எனக்கு ஒரு நல்ல திரை தெரியும். எனக்கு எனது பெரிய கண் மெஷின் தேவை. அதுல என் எல்லா பிரெஞ்ச் ஃப்ரைஸையும் ஏற்றுவேன். ஓ, இது நிறைய இருக்கு. இது மிகவும் நல்லது. சரி, ஒவ்வொரு துண்டும் அங்கே. இது மிகவும் சுவையாக உள்ளது. இது மிகவும் நல்லது. சரி, கொஞ்சம் கூடுதலாக, கொஞ்சம் மீதி. இனி கடைசி பகுதியை எறிய வேண்டும். தயார்? நான் நீச்சல் குளத்தில் செல்வதில்லை. என்றைக்கும் விரைவாக. ஆமா ஆமா, நான் விரைவாக செய்யுங்கள். நான் தயாராக இருக்கிறேன். நான் பொத்தானை பழுத்த வேண்டியுள்ளது. சரி, அதை எனக்கு கொடுங்க. எவ்வளவு மெதுவா இருக்கிறாய். மௌனப்போர் பிரஸ்டன். நீங்கள் என்ன செய்து முடித்தீர்கள்? நாங்கள் முடித்து விட்டோம். குண்டினை ஏறினாள். ஆமா, அவ பண்ணா. இது இன்னும் சுவையா இருக்குது. சரி, என்ன ஒரே ஒன்றுதானா?
ருசியாக இருக்குது. எத்தனை கோழி காலின் துண்டு, ஆனால் இது பார்க்க உனக்கு ஆஹா, இறுதியாக அதிர்ஷ்டம் எனக்கு கிடைத்து விட்டது. வரை அரசம்மை, ஆனால் இதனிடம் இன்னும் அதிகம் இருக்கு. ஆம், நான் உங்களிடமிருந்து மிக்க குளிர்ச்சி பெறுகிறேன். எனக்கு 100 கோழிகள் உள்ளன. நான் என் வாழ்நாளில் இவ்வளவு அதிகமாக கண்டதில்லை. மேலும் குறைவா? சரி, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இத நீ பாத்தியா? எனக்கே அதிகம். ஆமாம், அவன் பிராக்சல் ஒரு முறை அதிர்ஷ்டசாலி. வா, இந்த கோழிக்காலி ரொம்ப சுவையாக இருக்கும். எனக்கு இத சாப்பிடணும். சுவையாக இருக்கு. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஒரு காலியோட மட்டும் என் பற்கள் தான் குப்பையாவது. ஆமாம், எனக்கு போதை போகவில்லை, ஆனால் நான் சாப்பிட்டேன். ஓ, என்னிடம் பொருட்களை எறிவதை நிறுத்துங்கள். இதை யார் செய்தார்? நான் இல்லை. நான் இல்லை, அது நான் இல்லை. எனக்கு நேரம் இல்லை. யார் செய்தார்கள் என்பதை அறிய என் கோழி குளிர்ந்து கொண்டுள்ளது. இறுதியாக மிக அதிகம் சாப்பிடும் என் தருணம் வந்துவிட்டது. ரொம்ப அருமையாக இருக்குது. ஆமாம், அது பிறக்கின்றது. இப்பயாவது நம்முடைய கோழிக்கால். அதை முயற்சிப்போம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நான் உற்சாகமாக இருக்கிறேன். ஆமா, எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கின்றது. மேல் காவி பூண்டு சேர்க்க வேண்டும். காவி பூண்டுடன் கோழிக்கால்கள், அதுதான் எனக்கு தேவைப்பட்டிருந்தது. அற்புதமான சேர்க்கை. இது மிகவும் சிறந்தது, மிகவும் சாரானது, சுவையாக இருக்கிறது. ஆம், இன்னொன்னு இங்கே. ஆமாம், எத்தனை? கேவின், ஏதன் பார்க்க முடியவில்லை. அவன் சிக்கனை நான் சாப்பிடணும். நீங்க போய் அனைத்தையும் பார்க்கலாம். அவளை நான் பார்க்கல. எனக்கு மிகவும் பசிக்கிறது. சுவையாக இருக்கிறது. சரி, அது கடைசி கோழிக்காலா? ஓ சரி, முடியாது. மிக எல்லாம் வேகமாக. சுவையாகவே இருக்கு. எனக்கு புரிகிறது சிண்டி. உன்னிடமிருந்து சொஸ் எடுக்கலாமா? நன்றி. என் கோழி உருண்டைக்கு சொச்சு சேர்ப்போம். எனக்கு நிறைய இருப்பதால இங்கே நிறைய சொச்சு தேவை. ஆம், அவ்வாறே. குளிர், காத்திரு. இது முடிந்தது. சரி, போதும். இப்போது முயற்சிப்போம். இது என்னை கண்டிப்பாக தேவைப்பட்டது. ருசிகரமாக இருக்கிறது. நான் முளகை சிவப்பு சிக்கனை என்றென்றும் சாப்பிட முடியும். ஆஹா, மிகவும் சுவையானது. நீங்கள் ஸ்ட்ராபெரி சிவப்பு நீர் மாத்திரம் வைத்து முயற்சி செய்ய விரும்புகிறீர்களா? என்ன, ஸ்ட்ராபெர்ரி சரப் சேர்க்கலாமா? இது சுவையாக இருக்குமா? சரி, பொறுத்துதற் குறிக்கோள். நிறைய ஸ்ட்ராபெர்ரி சரப் ஊற்றி இப்போது சுவைக்கலாம். இது உண்மையாகவே ருசியாக இருக்கிறது. எனக்கு இது பிடிச்சது. அற்புதமான இணைப்பு. யார் எண்ணினார்? மிகவும் சிறந்தது. நீ மஸ்டர்ட் சுவையாக வைத்து இருங்கள். நான் வாக்குறுதி தருகிறேன். குறைந்த அளவு. ஓ, அடித்து விடுங்கள். கடுகும் சேருங்கள். சாசுகள் அதிகப்படியாக இருக்காது. இன்னும் 4. என்னால் காணாமல் போனது கடுகுதான். அவ்வாறே. ஓ, அப்படியா? என்னை இப்படித்தான் ஏன் பார்க்கிறாய்? நான்சியை உறுதிப்படுத்துங்கள். நீ எதையும் பார்க்கவில்லை. ஆம், இது எனக்கு போதுமானது என்று நினைக்கிறேன். இனி அதை சுவைத்து பார்ப்போம். ஓ, எவ்வளவு ருசிகரமாக இருக்கிறது. இது அனைத்து சாஸ் கலவைகள் அனைத்தையும் சேர்த்து ஒரு சூப்பர் காம்பினேஷன். அருமை. சிக்கன் இப்போ 100 மடங்கு ருசி. வெப்பமாகி வருகிறது. யாராவது ஹீட்டரை இயக்கினால் வெப்பமாக இருக்கும். பெண்களே, எனக்கு துவாக்கம். எல்லாம் வெடிக்க போகிறது. உன்னை காப்பாற்றிக்கொள் சுக்ரன். இப்போது நான் நல்லா உள்ளேன். எங்களின் வீடியோ. இது என்ன? இந்த கூடுதல் சிறிய பாட்டில். இதை கண்டுபிடிக்கவே கடினம். உன்னிடம் என்ன இருக்கிறது? வாவ். அப்போ எனக்கு பழக்கமான ஒரு பாட்டில தான் இருக்கு. தேன் ஜெல்லி ரொம்ப சுவை. இருங்க, அதன அச்சுவன் கியூடி ஒரு பாட்டில் தேன் ஜெல்லி இருக்கிறது. தொடங்கலாம். ரொம்ப சரி. ஆச்சரியம். ஏன் இதிலிருந்து போர் ஆகவில்லை? சரி, என்னை விட்டு விடுங்கள். யூஃபக், அழுத்தி விடுங்கள். ரோபோட், என்னை உதவ முடியுமா? கண்டிப்பாக. இதோ உங்களுக்கு. அப்பா, இல்ல, இன்னும் என் வாய் எதுவும் இல்லை. எல்லாமே என் முகத்தில் விழுந்திருக்கிறது. ஆஹா, ஆனால் இது மிகவும் ருசியாக உள்ளது. நான் அதை எப்படி நக்கப் போகிறேன்? ஓ, ஆம், ருசியானது. நன்றி, ரோபோ. உனக்கு வேண்டியது. நீ என்ன சொல்கிறாய், குவென்டின்? இப்போது நீர். எனக்கு உங்கள் உதவி தேவையில்லை. நன்றி. சரி, நானே முறை செய்ய முடியும். நான் விளையாட்டுகளை செய்கிறேன் என்பதற்கு காரணம் இல்லையா? என்னுடைய கைகள் மிகவும் திடமானவை. நாங்கள் பாட்டிலுக்கு அழுத்துகிறோம். ஓ, ஆமாம், அது வெளியில் வருகிறது. ருசி மிக சுவையாக இருக்கிறது. ஓ, எனக்கு இன்னும் வேண்டும். மன்னிக்கவும்,
ஆனால் நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் சாப்பிட்டேனே. நான் புதிகமாக சாப்பிட்டேன். ரோபோட், இப்போ நீ. ஓ, கொஞ்சம் உடம்பு சரியாக இல்லாமல் இருக்கிறது. வாரு. உண்மையிலேயே இந்த தருணம் எஸ்விபி பீரி ஒரு யோசனை எனக்கு வாய்வில. நான் மாற்று வழியை யோசிச்சு பாட்டில் ரித்து ஜெல்லியை என கல்யடக்க நான் சுரின் முழு இது ரிமையாக உள்ளது. என்னை சிரமன உள்ளதா? என்ன நடக்கிறது? ஏன் சுவடானி ஒலிக்கிறது? வணக்கம் அனைவருக்கும். உங்கள் ரோபோட் செயலிழந்துள்ளது. அதை குறைக்க வேண்டும். சைரனை அணைக்கவும். அருமை. நான் ரோபோட் ஆம்புலன்ஸ். என்னுடைய முதல் உதவி பெட்டியில் என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம். சரி, கவலைப்பட வேண்டாம். இதை திருத்தி விடுகிறோம். உள் இயக்கத்தில இனி எதையும் போடாதீர்கள். சரி, ரெடியாக இருக்கிறோம். ஆனால் அவன் வேலை செய்யவில்லை. ஓ, ஆமாம். சரி, இன்னும் இங்கே தட்ட வேண்டும். இது எப்போதும் உதவுகிறது. என் வேலை முடிந்தது. உங்களை காண்கிறேன். ஹூரே, ரோபோட்ஸ், நீங்க கிளம்பிட்டீங்க. தொழிலாளி அவங்க கருவிகளை இங்க விட்டுட்டாங்க. நம்ம பாத்துடலாம். ஓ, அத அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆல்டிடியூ சாக்லேட் என்று சொல்லும்போது என்ன? ஒசே, உன்னிடம் உள்ளது என்ன? இந்த நேரத்தில் எனக்கு சராசரி அளவு இருக்கிறது. இது அற்புதமானது. டாட், என்ன எடுத்து வந்திருக்கிறாய்? ஓ, அது பெரியதாக உள்ளது. ஆமாம், எனக்கு பெருசாக சாக்லேட் பார் இருக்கு. எங்க அளவுக்கு. என்னால் ஆரம்பிக்கலாம். எனக்கு மிகச் சிறிய சாக்லேட் பார் இருக்கிறது. அருமை. கொஞ்சம் வால் பொன்னிறம், ஒரு திறந்திட காப்பி பத்திரம் வேண்டும். அதை செய்யலாம். இது வேலை செய்கிறது. இப்போது அதை மீண்டும் வைக்கலாம். அதை லேசர் பார்வையால் உருக விடுவோம். அருமை. இது இப்போது திரவமாக உள்ளது. நான் அதை வைத்து எண்கள் அனைத்தையும் அழிர்க்க படிய முடியும். நன்றாகவே இருக்கும். மேபேல், இப்போது உன் டர்ன். நீ துவங்கு. சரிதான், இதை முயற்சி செய்வோம். இப்படி ஒரு சாக்லேட்டை நான் ஒருபோதும் சாப்பிடவில்லை. நான் இதை முயற்சி செய்கிறேன். ஆச்சரியமாக இவ்ளோ ருசியானது. ஒரு யோசனை வருகிறது. உடனே திரும்பி வருவேன். ஒரு நிமிடம். எனக்கு தெரியவில்லை. நான் திரும்பி வந்துள்ளேன். எனக்கு பரிசோதனைகளுக்காக பாதுகாப்பு கண்வேல் கிளாஸ் தேவை. இது சிறப்பாக இருக்கும். இது என் சிறிய ஆய்வகம்தான். நாம் முதலில் ஒரு கண்ணாடி எடுக்கிறோம். இதன் உள்ளே திரவ ஸ்கிட்டில்ஸ் இருக்கிறது. சுவையானது. அதை ஒரு கண்ணாடிக்குள் ஊற்றுவோம். இப்போது நாம் சில பச்சை திரவத்தை சேகரித்து லால மாசு கொண்ட பாட்டிலில் ஊற்றுவோம். எம்மா, இதற்கு இன்னும் என்ன சேர்க்கலாம்? சரி. ஓ, சரியா. இந்த குழியில் ஒரு வானவில் இருக்கிறது. அதையும் நிரப்புவோம். என் உருவாக்கம் ஆயத்தமாகிவிட்டது. இப்போது உங்களால் ஒரு கவுன்சியம் அமைக்க முடியும். அதை சாக்லேட் மீது ஊற்றுங்கள். ஒரு சொட்டுகே போதும். வாவ், அது வேலை செய்தது. பாருங்கள், அது வேலை செய்தது. இது பல வண்ணங்களை கொண்டதாக மாறிவிட்டது. ஆஹா, மற்றும் அத்தனை சுவையானது. நான் செய்துவிட்டேன். அருமை. மிக சந்தோஷமாக உள்ளது. வாவ், அது மிகவும் கலக்கல். மேபல், நன்றாக செய்தாய். வேதியியல், ஆனால் எப்பொழுது என் வரிசை? அருமை. எனது சாக்லேட் சுவைக்க மிக மகிழ்வாக இருக்கிறேன். முழு பேக்கேஜையும் அகற்ற வேண்டும். வாவ், அது மிகவும் பெரியது. இது மிக குவளமாக இருக்கும் என உறுதியாக நினைக்கிறேன். ஓ, ஆனால் நான் அதை கடிக்க முடியவில்லை. இல்லை என்றால் நானாவது ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும். சரி, சாக்லேட்டை மேசையின் மேல் வையுங்கள். மற்றும் என்னிடம் சில கருவிகள் தேவை. ஒரு உலக்கை மற்றும் ஒரு சீசல். ஆம், சாக்லேட்டை அப்படியே பிளவைப்போம். அற்புதம். அதை சிறிய துண்டுகளாக பிளப்போம். எனக்கு திருப்தி போல் தோன்றுகிறது. நான் ஏற்கனவே களைப்பாகவும் பசியாகவும் இருக்கிறேன். அதை பார்ப்போம். மாங், ஆமாம், இப்போது நான் கடிக்கலாம். ஓ, சாக்லேட் மிக சுவையானது. ஆர், நீங்கள் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களே. மீறலின்றி எனக்கு மிகவும் உள்ளது. இது எல்லோருக்கும் போதுமானதாக இருக்கும். நீங்கள் மிக மிக கொடை செயலாளி. இது என்ன? ஒரு குழி நிரம்பு முட்டைகள். ஆனால் எனக்கு இது ஏன் தேவை? வாயோ. Our sir on a packet mundial acquire bal alshoder aus and mugger segular. அது இருக்க முடியாது. என் கண்களுக்கு நம்பிக்கை இல்லை. நான் ஒரு பெரிய கோப்பை கொட்டைகளை கொண்டிருக்கிறேன். இதை பற்றி ஏன் செய்ய வேண்டும்? ஓ, டெட்,
துவங்கு. சரி, இது வினோதமா என்று நம்புகிறேன். ஆங்கிலத்தில் அவை சாக்லேட் என்று அழைக்கப்படுகிறதா? ஓ இல்லை, உண்மையிலேயே அவை மெட்டல். அதற்கு சுவை இல்லை. ஓ, என் பல் உடைந்து விட்டது. நான் அதை சாப்பிடும்போது உடைத்தேன். உண்மையிலேயே என்ன திகில்? எனக்கு அது வேண்டாம். ரோபோ, இப்போது நீ. ஓரே, இது என்னுடைய விருப்பமான சுருக்க கால். எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி. என் பிரிவில் 2 பருப்புகளை வைப்போம். மேம், சுவையாக இருக்கிறது. நீங்கள் நிதானமாக உள்ளீர்களா? மறுபடியும் அல்ல, இது என் முறை. நான் செய்வதில்லை. ரோபோட் மேபல் சவாலை தவிர்க்க விரும்புகிறேன். மேபல், எழுந்திரு. நீ ஒரு பெரியவள். நீ ஆளாக்கலாம். நான் சர்க்கரை படியை காண்டு வர வெளியே சென்றேன். இல்லை, நான் ஒரு மனிதன். எனக்கு பருப்பை சாப்பிட தேவையில்லை. சரி, சர்க்கரை படியால் சுவை அதிகமாக இருக்கலாம். நல்லா ஊத்துவோம். சரி, அருமை. இப்போ சாக்லேட் பூச்சி இருக்கிறது. நான் பருப்பில் சாக்லேட்டை சுவைக்கலாம். அந்த வழியில அது குறைந்தபட்சம் ருசியாக இருக்கிறது. ஓ ஆம், ருசியானது. அது நான் செய்யலாமா? நான் புத்திசாலி. எனவே இந்த வாழ்க்கை மேம்படுத்தலுக்கு முன் அதை புரிந்து கொண்டேன். அது நல்லது. எனக்கு நட்டுகள் தின்ன தேவையில்லை. நான் அவற்றை நக்கினால் மட்டும் போதும். தயார். இப்பொழுது முடிந்தது. மேபல், நீ இவ்வளவு சிறப்பா செய்ய. நன்றி. எங்கள் நான் உண்மை அருமை. நாங்கள் சூப்பர் சவாலில் சேர்ந்து விட்டோம். பெரியது, சிறியது அல்லது நடுத்தரமான உணவா? சுவை good. ஆச்சரியம். அன்று அந்த பகுதிக்குள் என்ன உள்ளது? ஆமா, காண்கின்றதற்கு நன்றி. மைலி, சாபம், முயற்சி செய்து பாருங்கள். இதெல்லாம் என்ன சின்ன பக்கி? கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கு. பாருங்கள், இது ஒரு யோயோ. நகைச்சுவையாக இருக்கு. ஓ, இது என்னை மாதிரியே உள்ளது. ஏன் எனக்கு தான் சிறிய பகுதியா? இது வெறும் பெருசாக இருக்குது. ஆமா. ஏய், நான் முடித்து விட்டேன். இப்போது துப்பாக்கி கொடுக்க நேரம். ஓ, என்ன ஒரு பெரியது. எனக்கு கொஞ்சம் குளிராக இருக்கிறது. சரி, குவென்டின், இப்போ நீ. என்னிடமெல்லாம் என்ன இருக்கிறது? ஒரு சாதாரண சுவை குமிழி. ஆனால் இது புரோக்கோலியா? உண்மையிலேயே ஓவரா? மொத்தத்திலேயே இப்படிப்பட்ட ஜவ்வை பழ வகையை யார் கண்டுபிடித்தார்கள்? ஆஹா, இதை பாருங்கள். கூரிய குச்சிகள். நான் இதை கோர்க்குச்சிகளைப் போல தின்ன முடியுமா? சரி, அதை முயற்சிக்கலாம். இப்போது இதை இப்படி தொங்கலாக்குவோம். அந்த முன்னரே செய்யலாம். குவென்டின், உன்னை சரி செஞ்சிக்கோ. ஓ, இது அசிங்கமாக இருக்கு. ஆனா நான் அதை கையாள முடியும். கிட்டத்தட்ட முயற்சி செய்யலாம். சரி, கொஞ்சம் மேலும். இப்போது 100 வடிகள். அப்படி சிதறியது. அண்டே சோபி, அது வேடிக்கை இல்லை. வாவ், அது சீவு துளை. அமைப்புக்கு மிக பெரிது. இந்த த்ரில்லும் PVRக்கையும் எடுத்து பார்த்து எது மிகவும் எளிது. அது செங்குத்தாக கம்பியில் கொண்டதாகிறது. ஹாஹா. ஓ, இது பெரிய பபுள் கம சட்னி. அருகினருக்கு சிறந்தது மற்றும் மிக சுவையானது. நான் நிறுத்த முடியாது. ஓ, என் கனவு நனவாகிவிட்டது. சோஃபி, தயவு செய்து என்னுடன் பகிர்ந்து கொள்கிறாயா? ஆம், சரி. நீ ஏற்கனவே உன் பகுதியை முடிச்சிட்ட. நான் இங்கே முடிவில் இருக்கிறேன். குமிழிய ஊத வர நேரமாச்சு. பேராசை. அதை எடுத்துக்கொள். என் கை. ஐயோ. என்னிடம் ஒரு சிறிய நுடல்லா கண்டெய்னர் உள்ளது. மேலும் என்னிடம் ஒரு ஐரிஷ் பங்கு உள்ளது. ஆமாம் பெண்களே, வாஸ். என்னிடம் ஒரு பெரிய ஜார் நுடலா இருக்குது. அது எல்லாமே எனது. சோஃபி, உனக்கு அதிர்ச்சி. வாங்க தொடங்கிலே. ஓ, எனக்கு ஒரு யோசனை உள்ளது. இப்போது நான் நூடல்லா ஐஸ் யுகுரீம் செய்ய போகிறேன். பார்க்க எனக்கு ஒரு கட்டை உண்டு மற்றும் எனக்கு ஒரு ஃப்ரீசர் உள்ளது. மேலும் கூல். இது பாருங்கள். இப்போது நான் இந்த நுடல்லாவை லீக் செய்யலாம். இது மிகவும் ருசியாக இருக்கிறது. வாரோம் மைலி, இப்போது உன் வாசம். ஓ வாவ், எனக்கு முழு ஜார் கிடைத்துள்ளது. மற்றும் பார்க்கலாம். ஓஹா, இன்பம். எனக்கு மிகவும் பிடித்தமாகிறது. ஆமாம், விரலால் சாப்பிடுவது நன்றாகும். ஆனால் ஒரு ஸ்பூனை பயன்படுத்தினால் அது மிகவும் சிறந்ததாக இருக்கும். ஆமாம், நான் சொர்க்கத்தில் இருப்பது போல இருக்கிறேன். நான் சாப்பிடுகிறேன். நிக்க முடிவதே இல்லை.
இன்னொரு கரண்டி, இன்னொரு. அப்பா, மிக அருமை. ஓ, எனக்கு தோணுகிறது நான் முடித்து விட்டேன், ஆனால் இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. நான் கொஞ்சம் பால் எடுத்து அந்த ஜாரில் ஊற்ற போகிறேன். மூடி நலையுங்கள். அது வேற ஒரு விஷயம். இனி நமக்கு ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் கிடைச்சது. அதுவே சரி. அத பாருங்கள், உச்சியில் கிரீம் கொண்ட என்னுடைய அழகான கண்ணாடியை பாருங்கள். மேலும் சிறுதுளிகள். கண்டிப்பாக. இப்போது நான் இதை ஒரு வாயிலால் விழுங்க முடியும். சரி, நூடெல்லாம் ஒரு கேன். இது ஒரு கனவு மாதிரி. உடனே அதனால் டோஸ்ட் முயற்சிக்க வேண்டும். கொஞ்சம் மேலும் தோறுக்கும். ஹா, மிகவும் சுவையாக இருக்கிறது என்பதால் ஓரும்போல் இந்த சாண்ட்விச்களை நிறைய செய்ய விரும்புகிறேன். சரி, நான் அப்பத்தை மேசையில் வைக்கிறேன். நூடல்லாவை நேரடியாக ஜார்லிருந்து ஊற்றுகிறேன். ஓ, ஜித்னா ஜியாதா உத்னா அச்சா. எவ்வளவு சிறப்பான விருந்து இருக்கும். வாயில் நீரூற்ற செய்யும் சாப்பாடு. ஆக, இப்போது நம்முடைய சாண்ட்விச்சின் மேலே இன்னொரு முறை ரொட்டி போடுவோம். நான் அதை முயற்சி செய்யலாம். நீமன் ஐ ஏன் இப்படி பார்க்கிறீர்கள்? சரி சரி, உங்களுக்கு வேண்டும் என்றால் உங்களுக்கே செய்யுங்கள். என்னை விட என்னிடம் என்ன இருக்கிறது? சுவையானதை கொண்ட ஒரு சிறிய ஊசி. என்னிடம் சராசரி அளவிலான ஒரு மூளை இருக்கிறது. மேலும் எனக்கு பெரியது ஒன்று உள்ளது. குவென்டின், இதை விட்டு விலகியிரு. அண்ணா, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. உருக்களின் மேல் தோலை விட்டு துறந்து விடலாம். இந்த வழியில் முடிச்சு பொறிகள் எடுக்க எளிதாக இருக்கும். ஆம், இதுதான். நான் முதலாவேன். ஓ, என்ன அபூர்வமான இனிப்புகள். மற்றும் இந்தது எத்தனை சுவையாக இருக்கிறது. நிஜமாவா? அதுதான் எல்லாம். ஓ டேய், நான் அழப்போகிறேன். சரி, சோவி, உன் பங்கை சாப்பிடு. சரி, மகிழ்ச்சியுடன். இங்கே வந்து சுவையாக இரு. அப்படி என்னை இது எவ்வளவோ நகைச்சுவையாக தோன்றுகிறது இல்லையா? இது ரொம்ப நகைச்சுவையாக இருக்கிறது. இது ரொம்ப சுவையாக இருக்கு. மேலி, உன் முறை. ஓஹா, நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி. இன்னும் சுவையான மிட்டாய்கள் நிறைய. அவை அற்புதமாக இருக்கின்றன. நிறுத்த முடியவில்லை. மேலும் 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 அருமையானது. நீங்கள் என்னை பார்த்து சிரிக்கிறீர்கள் ஏன்? ஓ, நீங்க இன்னும் முடியல. நான் முடிச்சாச்சு. அதனால நான் இனிமேல் சாப்பிட போறதில்ல. ஓகோ, ஒரு சிறிய பகுதி எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. இந்த டாகிஸ் சிப்ஸ் மிகுந்த காரமாக இருக்கின்றது. நான் நம்புகிறேன் தாங்கத்தக்கது. அதை செய்து பார்ப்போம். எவ்வளவு காரமாக இருக்கிறது. இதுவும் கூட. சரி நண்பர்களே, வாழ்த்துகள். நான் முடித்துக் கொண்டேன். மற்றும் ஒரு நடுத்தர பேக். மிக கோபமான சிப்புகளுடன் நான் கூடுதல் தீவிரமாக இருக்கும். இது PSHVT தாங்க முடியாதது. ஓ, இன்னொரு ஒன்று, இன்னொரு ஒன்று. சூடாக இருக்கு. அதனால் எனக்கு மூச்சு திணறி விட்டது. என் காதுகளிலிருந்து மின்னல் வந்து கொண்டிருக்கின்றன. என் வாயினிலும் என் காதுகளிலும். நான் உன்னை காப்பாற்ற போகிறேன். தீ வீழ்த்து வைக்கும் நீரால் அணைக்க வேண்டும். அப்படித்தான். ஜோதி மழிந்து விட்டது. சரி, உனது நன்றி. செல்ஃபி மைலிக்கு ஆனால் இனி உதவாது. எதுவும் அப்ப இது வெறும் பெரிய சிப்ஸ் பாக்கெட்டே. அவை மிகவும் காரமாக இருக்கின்றன. ஆமாம், அவை மிகவும் பெரியது. சரி, முக்கியமானது சுவாசிக்காததே. உதவி. அது மிகவும் எரிகிறது. என்னுள் அது போன்றது நெருப்பாக பளபளக்கும். சரி, கடைசிதான். சில கடிகாரம் ஏற்கனவே என் பின்னால் உள்ளது. நான் விட்டு கொடுக்க கூடாது. குடிகாரங்கள். ஓஹோ, நான் உண்மையிலேயே தீயை அணைத்து விட்டேனா? மேரி, பணக்கார பிரச்சனை. மிகவும் பணக்காரமான வெனசா. இது என்னை சரி செய்ய என்னை யாரால் இந்த கரண்டியை கொடுக்க நினைச்சிருக்காங்க?
இது எப்படி பயன்படுத்துறது உங்களுக்கு தெரியுமா? அது மேசையின் கீழ் இருக்கிறோம் வீட்டங்கச்சியை கழுவுவதற்காக. பார்க்கிறாயா? அவற்றை இப்படி உரச வேண்டும். என்ன? இஷ், நான் அதை செய்ய விரும்புகிறேன். சரி, நான் அதை திரும்ப பெறுகிறேன். அப்போது நாம் பார்க்கலாம். ஓஃப், வா, இது அருவருப்பாக உள்ளது. என்னிடம் உடனடியாக வாருங்கள். அட, ஓ, நீ ஏற்கனவே இங்கேயா? எனக்கு இந்த பப்ளிக் ஜெல்லி கொஞ்சம் மண்கு டாக்டர் வாரங்களே. புதிய பணிக்கூறு. நீ செய்ய விருப்பம் இல்லையா என்பதை உண்மையில் என்ன சொல்கிறாய்? உங்களுக்கு வேண்டியது பணமே. இதை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை மிக சென்று செய். சிறப்பாக செய்தாய். இங்கு இருந்து போயிடு. போ போ. ஆம் பெண்களே, இவ்வாறுதான் நீங்கள் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். இப்போது நீங்கள் சாப்பிட பொழுதுதான். சரி, அடுத்ததாக நான் இருக்கிறேன். என்னிடம் வெள்ளி நிறத்துல வித்தியாசமான பல்பம் இருக்கிறது. ரொம்ப நீளமா உள்ளது. ஊஹூ, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இப்போ முயற்சிக்க நேரம். ஆம், எனக்கு பிடிச்சிருக்கிறது. அடுத்ததை நான் எடுக்கிறேன். குயிர்ந்துக்கு அப்புறம் மற்றொன்றை எடுக்கப் போகிறேன். சாப்பிட முடியும். அதற்கு பிறகு மற்றொன்று மற்றும் இன்னொன்று. கடைசியாக இதை மீறினா என்ன ஆகும்? ஒரு பெரிய குமிழிய ஊதிட்டா என்ன? அதுதான் நான் செய்ய போகிறேன். வாவ், எல்லாமே வெள்ளி நிறத்திலும் மென்மையாகவும் மாறிவிட்டது. அருமையானது. என்ன நினைக்கிறீர்கள் மகளே? வாவ், பிரிட்டனி, உனக்கு மிகவும் நல்லபடி பொருந்துகிறது. உன்னுடையதை போல் எனக்கும் ஒரு உடை இருந்தா நல்லா இருக்கும். வாங்க மேரி, இந்த ஒரு நேரம் அதை சோதிக்க. சரி, அது திறப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. எனக்கு ஒரு பொன்னிற பபிள் கம் இருக்குது. இது மிகவும் பெரியது. ஓஹோ, இது மகத்துவமாய் ஒளிர்கிறது. இந்த பிரகாசத்தை கண்டு குருடரானால் கூட ஆகலாம். ஓ, அது தங்கம். ஓ, மிகவும் இனிமையாக இருக்கிறது. நான் இன்னொரு கடி எடுத்துக்கொள்கிறேன். மேலும் இதிலும் அங்கும். நான் இதுவரை உண்டது இத்தனை சிறந்த சுவையான பபிள் கமாக இதுவே இருக்கிறது. பப்ளை ஊத நேரம். பெரிதும் பொன்னாக இருந்தது. எல்லாத்தையும் பொற்கொணர விதைகள் மூடியிருக்கும். மரி, தாகு, மேரி, உங்களுக்கு என்ன ஆகிறது? போது எனக்கு அந்நியமாக ஒரு பொன்னான புன்னகை உள்ளது. இது என்ன வகை கேக்? அட, இது ரொம்ப குறைவு. ஆமாம், 4 மேல் கேக்குகளை பார்த்திருக்கிறேன். இந்த மணியை ஏன் தேவை? இது என்ன செய்ய தெரியவில்லை. பெண்ணுகள், நீங்கள் இதை செய்வது எப்படி என்பதை அறிவீர்களா? நான் இதை செஞ்சுக்க வேண்டுமா? ப்ரீமாலே, ஆனால் மட்டும் ஒரு கப் கேக் தான் எடுத்தேன். அதுவும் க்ரீம் இல்லாம. க்ரீம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்கலாம். வனேசாவோட கேக்கில் போதுமான க்ரீம் உள்ளது. நான் கப் கேக் மீது க்ரீமை கொட்டுவேன். எனக்கு ஏன் க்ரீமைக்கு ஆடுங்க. கடைசியாக அவர்கள் பிரிஞ்சிடுவதற்கு முன்னால் நான் க்ரீம் சேர்க்கப்பட்ட ஒரு கப் கேக் பிடித்துக் கொள்ளலாம். ஓ, அது வேலை செய்யவில்லை. எனக்கு கப் கேக் இருக்கிறது, ஆனால் நான் அழுக்காகிவிட்டேன் என்று நினைக்கிறேன். பரவாயில்லை, ஆனால் எனக்கு கப் கேக்கிற்கான க்ரீம் கிடைத்து விட்டது. நல்லது, இப்போ அடங்கியது. ஆனால் போதுமானது இல்லாதது வருத்தமானது. ஓ, பொறாமைப்படாதே. உன்முறை. அதேபடி சொன்னால் இந்த கேக்கை நான் முயற்சிக்கிறேன். நான் ஒரு கண்ணாடி எடுப்பேன். எடுப்பது மிகவும் வசதியானதாக இருக்கும். அதனுடன் கேக் துண்டுகளை சேர்த்து சாப்பிடுவது. ஓ, இப்போது அதை கரண்டியால் சாப்பிடுவது வசதியாக இருக்கும். இந்த கிரீம் மிகவும் சுவையாக இருக்கிறது. இது ஏன் பிரிட்டனிக்கு அவசரமாக இருந்தது என்பது புரிகிறது. நீங்க ரொம்ப அதிருஷ்டசாலி. நான் ஆல்ரெடி ஒரு டம்ளர் கேக் சாப்பிட்டுட்டேன். அதனோட மேல இருக்கும் லாலிபாப்ஸ்லோட நீங்க தொடங்கலாம். மீதிய நான் வேற விரும்பல. சரி மேரி, செல்லுங்கள், மணி அடிக்கவும். நீங்கள் அதை பற்றி இப்படி நினைத்தால் சரி. நான் ஒரு அழைப்பு செய்ய முயல்கிறேன். நான் இதுக்கு முன் இப்படி மணி அடிச்சதில்ல. இது ஒருவரை அழைக்க தானே போன்றிருக்குது. வாங்க. இது எனக்கா? இது உண்மையிலேயே இத்தனை அழகான கேக் மற்றும் இது முழுவதும் பெரியதாகவும் எனக்காகவே உள்ளதுமா?
சில நேரம் மேலும் பல கேக்குகள் கற்பனை செய்திருக்கிறேன் என்று நம்பவே முடியவில்லை. ஓ வாவ், இனி மணி வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஓ, இப்படிப்பட்ட கேக் என்பதை எப்போதும் பார்க்கவில்லை. ஆம், அவரது கேக் நல்லது. இது என் கேக் மற்றும் இது எனக்காகவே. சூப்பர். ஐயோ, இந்த கிரீடம் எனக்கு வேண்டும். ஆனால் நான் மேரியை ஏமாத்துறது எப்படின்னு நான் உள்வாங்குறேன். வா, நன்றி பிரிட்னி. நான் ஒரு ராணி என்று நீ நினைக்கிறியா? அற்புதம். ஆம், ராணி. ஓ, இது ஒரு மோசமான யோசனை என நினைக்கிறேன். கிரீடம் என் தலையில் வேகவேல் உருகியது. இது எப்படியும் சுவையாக இருக்கிறது. ஆனால் நான் சாக்லேட்டில் மூழ்கி இருக்கிறேன். ஆனால் இது எப்படியோ உருகிவிட்டது எனக்கு தெரியும். நன்றாகவே தான் இருக்கிறது. நான் இப்போதே கேக் சாப்பிட போகிறேன். எவ்வாறு சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கிறது. ஓ, அருமை. இதை என் கையால் சாப்பிடுகிறேன். அக்கச்சரமாக இருக்கிறது. ரொம்ப சுவை, ரொம்ப நல்லது. எனக்கு இது மிக பிடிக்கும். நீ என்ன செய்கிறாய்? ஓ, வாங்க. அப்படியானால் இங்கே என்ன இருக்கிறது? ஓஹோ, பீட்சா துண்டுகள். இன்று முழு நாளும் எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தது. எனக்கு ஒரு இனிப்பு பீட்சா இருக்கிறது. அற்புதம். இந்த பீட்சா எனக்கே. வியப்பூட்டும். ஆஹா, அந்த பாவம் செடிகள் சுண்டியுள்ளன. ஒரு பெரிய பார்ப்பது. நானும் அதை சாப்பிட முடியும். ஓ, அட பாயிண்ட். அதை ஏதோ ஒருவரின் முடி உள்ளவங்கே. சரி, அதை துடைத்து விடுகிறேன். நீர் குழாயை கொண்டு நீ என்ன செய்கிறாய்? என்னை கவிழ்த்து விட்டாய். மன்னிக்கவும், எனது பீட்சா இல்ல. சரி, கவலையே இல்ல. நான் இன்னும் எல்லைகளை சாப்பிடலாம். ஆம், உன்னை பொறாமைப்படவில்லை. நான் எனது பீட்சாவுடன் தொடங்கலாம். இது முழுவதும் இனிப்பு பொருட்களால் செய்யப்பட்டு மாம்பழச்சை மற்றும் மார்ஷ்மெல்லோவுகளால் நிரம்பியுள்ளது. சீனியை நுடலாவால் எண்ணெயிற்ற வழியாக இருக்கின்றது. இதுவும் நான் முயற்சி செய்யலாமா? நீ என்னோட பகிர்ந்து கொள்வாயா? முடியாது. இது எனது. மிகவும் ருசியானது. என்னை சிற்றுண்டிகள் மிகவும் பிடிக்கும். ஓ, அற்புதம். நான் அவளிடம் நழுவி சென்று அவளிடம் இருந்து பீட்சாவை திருடி விடுவேன். அவள் கவனிக்கவும் மாட்டாள். நன்றாக. ஓ, ஆம், அது மிகவும் ருசியாக இருந்தது. எங்கே என் பீட்சா? நீ சின்ன கியாலக்காரன். என்ன செய்த? இனி எல்லாம் சாப்பிட்டாயா? அது நியாயம் அல்ல. இந்த பீட்சா மிகவும் சுவையாக இருந்தது. நான் சுத்தமாக குப்புற தெரியும் அளவுக்கு இருந்தேன். வானேசாருக்கு என்ன அருமை பீட்சா. The rate pizza in spesrனை smart rating. என்னாயிருக்கின் தனி பூசை. பீஸாவுடன் என் சங்கிலிகள் ஸ்மயர் அலங்காரங்கள் உள்ளன. வேடிக்கையானது. சரி, என்னுடைய மணி எங்கே? அப்படியில் நான் அணியும் நகைகள் அனைத்தும் விரைவாக எனக்கு தேவை. ஒரு நொடிக்கு. இது இங்கே இருக்கிறது. இதுவும் எளிதாக. என்ன செய்தீர்கள்? ஆயினை எனக்கு கொடு. ஆஹா, கெட்டதில்லை. உண்மையில் நல்லதாக தான் இருக்கிறது. சரி. சற்றே பொண்ணுகளே, எனக்கு வயிற்றுக்கையால் காட்டாதீர்கள். இது நான் இதுவரை பார்த்த மிகச் சிறிய ஃபேண்டா. இது ஒரு சியூயிங் கம்பானமா? ஓ, குல். நான் இதை முயற்சி செய்தது. என்ன? மீன் நிறமான பானத்தை கொண்ட ஒரு பெரிய பாட்டில் எனக்கு உண்டு. அற்புதம் இல்லையா? நீ ஏன் சிரிக்கிற? என்னால் தொடங்கலாம். சரி, நான் முயன்று பார்க்கிறேன். வாவ், இதற்கு பின்னால் லேமனேட் இல்லை என்றால் இது என்ன? அருமை. இது பாண்டாவிலிருந்து தேன் ஜெல்லி. ஓ, இது ஓய்வாக இழுக்கும். சுவையாக இருந்தது. அம்மா, அருமை. சுவையாக இருக்கிறது. ஆப்ஸ், மன்னிக்கவும். சரி, நான் முடித்துட்டேன். குவெண்டின், இது உன் முன். மிகவும் நல்லது. நான் இப்போது முயற்சிக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை உள்ளது. ஜெல்லியை குவளையிலிருந்து சுருக்க முடியவில்லை. என்ன செய்ய வேண்டும்? சரி, எனக்கு
சக்தியை எல்லாம் பயன்படுத்தி நிற்கவும் எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. உங்க ஹேர் பேண்ட் நான் கடன் வாங்கிக்கலாமா? நன்றி. இப்போ ஒரு எலாஸ்டிக் பேண்ட பாட்டிலில் போடுவோம். சரி, இன்னும் கொஞ்சம் தாருங்கள். நீ என்ன செய்கிறாய்? நிறுத்தி விடு குவென்டின். என் முடி இல்ல, அதை கீழே விட விரும்பவில்லை. சரி, மன்னிக்கவும் ஜெஸ், ஆனால் இது சாதனத்திற்கும் எனது பரிசோதனைக்கும் அவசியம். இந்த முறையில ஜெல்லியை கசக்கி எடுக்க முடியுமா? ஆமாம், நிறைய ரப்பர் பேண்டுகள். சிறந்தது. சரி, பாருங்கள், அது வேலை செய்தது. அற்புதம். அறிவியல் விதி. ஓ, உறுதியானாகவே சுவையானது. நான் ஒரு பபுள் ஊத முடியுமா என்று நினைக்கிறேன். நான் முயற்சிக்கிறேன். ஓ வாவ், அது மிகுந்த மகிழ்ச்சி. ஓ ஓ ஜெஸ், நீ சரிதானா? இல்லை, என் ரப்பர் பேண்டுகள். நீ என் வாழ்க்கையை கெடுத்து என் ரப்பர் பேண்டுகளை எடுத்துக்கொண்டாய். சரி சரி, நான் என் ஜெல்லியை தொடர்ந்து சாப்பிடுகிறேன். நிச்சயமாக வருந்துகிறேன். எனக்கு மிகவும் பெரிய பபுள் ஊத வேண்டும். பாரு, இப்போது ஜெஸ்ஸுக்கு ஒரு ஷாப்பியை உருவாக்க முடியும். அப்போ அவளுக்கு என்னை மீண்டும் கோபம் வராமல் இருக்கும். அது என்ன? ஹா, ஒரு பலூன்? அதை நான் வேண்டாம். ஆனால் நான் மிகுந்த முயற்சி செய்தேன். இந்த பலூன் எனக்கு என் ஹேர் பேண்டுகளை திருப்பி தராது. இப்போ எனக்கு முடிவு அதிகமாக பிடிக்கிறது. இப்போ எல்லாம் சமம். நான் இப்போது ஜெல்லியில் மூழ்கி இருக்கிறேன் ஜெஸ். இது கொடூரம். மைலி, அவன் நகர்த்தி இருக்கிறேன். எனவே உன் ஜெல்லி சாப்பிடு. ஆமாம், நீ சிஷ்டி தான் குவென்டின். இவ மிகவும் அதிகம் இருக்கிறது. ஆஹா, நாம் விரைவில் அதை முயற்சி செய்ய வேண்டும். ஆஹா, நான் பாட்டிலை திறந்தேன், ஆனால் அதை பிழிய முடியவில்லை. எனக்கு ஒரு யோசனை தான். பாட்டிலில் டைனமைட் போடுகிறேன். அதை ஏற்றி வைக்கவும். இப்போ நாம காத்திருக்கிறோம். சரி, சீக்கிரமே டைனமைட் வெடிக்கும். ஓ, நிறைய நேரம் இல்ல. பை அனைவரும். நீங்க, அவள் எங்கு போகிறாள்? நீங்க ஜெஸ், இத பாருங்கள். இது டைனமைட். உதவுங்கள். ஐயோ, நான் வண்ண ஜெல்லியால் மூடப்பட்டிருக்கிறேன். இது முடிஞ்சது. இப்போது நீங்களே முயற்சிக்கலாம். எத்தனை சுவையாக உள்ளது. ஓஹோ, ருசியாக உள்ளது. எனக்கு இது பிடிக்கும். என்னையும் கண்ணாடியை எடுத்து விட தேவையில்லை. என்ன நடந்தது? எல்லாம் இப்படி பிசுக்கென இருந்தது. உஃப், நான் பார்க்க முடியவில்லை. ஒரு நிமிடம். அது என்ன? ஆஹா, மிகவும் சுவையாக இருக்கின்றது. ஜெஸ், வாருங்கள், இதை முயற்சி செய்யுங்கள். ஓ, நீர் சரியே. இது மிகவும் ருசியாக உள்ளது. ஓ, எவ்வளவு அழகான சிறிய ஐஸ்கிரீம். ஆனால் இது மிகவும் சிறியது. அது எனக்கு போதாது. உங்களை பற்றி என்ன? சரி, எனக்கு ஒரு நடுத்தர துவாரை ஐஸ்கிரீம் உள்ளது. அது எனக்கு பொருத்தமாக உள்ளது. ஆனால் எனது ஐஸ்கிரீமை பாருங்கள். இது என் பெரிய பக்கெட் ஐஸ்கிரீமுடன் ஒப்பிடுகையில் சிறியது. பெண்மணிகளே, நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். இங்கு முழுக்கற்றை நிகழ்ந்த ஐஸ்கிரீம் இருக்கிறது. ஆனால் முதலில் மைலியுடன் தொடங்குவோம், ஏனெனில் அவளுக்கு சிறிய ஐஸ்கிரீம் இருக்கிறது. மைலி, தொடர்ந்து போ. சரி, நாம அது முயற்சித்து பார்ப்போம். நான் சிறியதை ஒரு ஸ்பூனோட சாப்பிடுவேன். இந்த வாளி எவ்வளவு சிறியதோ அதே அளவு. பொருத்தமானதா? சரி சரி. இது மிகச் சிறப்பாக இருக்கிறது. ஐஸ்கிரீமின் ருசியை நீட்டித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட விரும்புகிறேன். ஓஹா, இது மிகச் சிறப்பாக இருக்கிறது. இந்த சுவையை பயில்வதற்கே காதல். ஏய் மைலி, நாங்கள் சொருக்கும் போது உன்னுடைய ஐஸ்கிரீம் உருகி போகும். இல்லையெனில் சிறிது வேகமாகலாம். ஓ சரி, உனக்கு உதவுகிறேன். சரி, இதோ தருகிறேன். முழுவதும் சாப்பிடு. ஆம், பெருமையுடன். ஆனால் அந்த நேரத்தை நீட்டிக்க அதை விரும்பினேன். செய்வதற்கு நேரமில்லை. வா ஜெஸ், உன் முறை. சூப்பர். நாம் இதை ப்ராப். நான் பெரிய கரண்டி வைத்துள்ளேன். வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னொரு கரண்டி வேண்டும். வா, யம்மி. நல்லவற்றில் முதல் இடத்தில் இருப்பது ஐஸ்கிரீம். மற்றொரு ஸ்பூன் பூர்த்தி. ஓ, மிகவும் நல்லது. நான் உறைந்து போய்விட்டேன். நண்பர்களே, உதவுங்கள். உஃப், நீ மிகவும் மெதுவாக செய்கிறாய். வாராய், சாப்பிடு, சீக்கிரம் பண்ணு. ஏன் இல்லை? நான் உனக்கு உதவுகிறேன். நாமள பேனரை பயன்படுத்துவோம். அதன் உதவியுடன் உன் ஐஸ்கிரீமை கொஞ்சம் உருக்கலாம். இப்போ உனக்கு ஐஸ்கிரீம் தான் இல்ல, மில்க் ஷேக். இது நல்லா இல்லையா? வாரா, இதை இந்த குவளையில ஊற்று. இந்த நிலையில உங்களுக்கு சரியாக தயாரிக்கப்பட்ட மீல் ஷேக், மேலே கொஞ்சம் விப்ட கிரீம் மற்றும் ஒரு ஸ்ட்ரா. கண்டிப்பாக. நன்றி குவென்டின். எனக்கு இப்போது ஒரு மில்க் ஷேக் மிகவும் தேவை. மிகவும் அழகாகவும் ரசிக்கும்படியும் இருக்கிறது. ஆஹா, அது ஒரு செம ஐடியா குவென்டின். ருசியாக இருக்கிறது. பரவாயில்லை, இப்போது அது என்னுடைய முறை.
இறுதியாக நான் ஐஸ்கிரீமை சுவைக்க முடியும். எனக்கு இங்கே பெரிய செலவு உள்ளது. ஆஹா, நான் சுவைக்கட்டும். மிகவும் இனிப்பானது மற்றும் சுவையானது. ஆம், நான் இன்னும் சுவைக்க விரும்புகிறேன். ஆம். அப்போ அடங்கப்பா, நான் உரிமையால் ஸ்பூனை எடுத்துட முடியல. பெண்களே, நான் ஸ்பூனை எடுத்துட முடியல. என்ன செய்ய வேண்டும்? ஓ, சரி, கரண்டி வெளிவரவில்லை. நான் அதிர்ச்சி அடைகிறேன். ஆனால் நான் அனைத்து ஐஸ்கிரீமை எடுத்தேன். இது கடினமாக இருக்கிறது. ஓ, எனக்கு அருமையான யோசனை வந்தது. நான் அவர்களுக்கு ஐஸ்கிரீம் மனிதனை உருவாக்குவேன். பாருங்கள், எல்லாம் சரியாக இருக்கும். நாம் 2வது பந்தை வைத்து இப்போது 3வது ஒன்றை தேவைப்படுகிறது. ஓ, எதிர்நோக்கு. ஆனால் இனி ஐஸ்கிரீம் கிடையாது. ஆஸ், சரி, எப்படியோ நாங்கள் 2 உருண்டைகளுடனே அதை செய்ய போகிறோம். சில கண்கள் மற்றும் பற்கள் மர்மலேட்களுடன். என் பாட்டி கைத்தறி செய்த மஃப்லருடன். உங்களுக்கு இது பிடிக்கிறதா? நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல வேலை குவென்டின். நன்றி, நன்றி. ரொம்ப நல்லது இல்லையா? நான் ஒரு அதிசயமானவன். ஓ இல்லை, ஜெஸ், நீ அதை சாப்பிட முடியாது. இது என்னுடைய பனிப்பாண்டி. மைலி, பெண்ணே, நின்றுவிடு. உன் வசம் இருந்து பனிப்பாண்டியை பாதுகாக்க வேண்டும். இப்பொழுது நல்லது. ஜெஸ், நீ உன் வாய் மூடி இருக்க வேண்டும். ஆம், அப்பு. கூட்டி வாங்க. இங்கிருந்து வெளியேறும். சரி, நல்லதா? அருமை. எவரும் என் பனி மனிதனை திருட முடியாது. கேளுங்கள், நீ மிகவும் அமையாதவர். நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன். நீ எப்போதும் எனக்கு சொந்தமானவள். நீ மிகவும் சுவையானவள். ஓ, உங்க குளோச்சுக்குள்ள என்ன இருக்கு? மைலியின் சிறிய குளோச்சை ஆரம்பிக்கலாம். ஓ, அது பூஞ்சை கொண்ட சீஸ். அதன் முக்கிய அம்சம் அதில் மோசமான வாசனை காணப்படுகிறது. அது நிச்சயமாக நீர் பெர்ஃப்யூம் THஓட தமிழ்ல உபயோகம் பண்ணலாம். அற்புதமான வாசனை. இனி அது திருமாறி வரல. அதை முயற்சி பண்ணலாம். ஓ, அது அருவருப்பானது. நான் உடனே ஒப்பு பார்க்கணும். அது மிகவும் மோசமாக உள்ளது. உங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டம். பாருங்கள், உங்களின் கலாம்ஸ் கீழே என்ன இருக்கிறது என்று பாருங்கள். எனக்கு பெரிய துண்டு இருக்கிறதா? ஓ இல்லை, எனக்கு வெறித்தனமாக கெட்ட மனம் பார்க்கும் சீஸ் ஒன்றிருக்கும். நான் அதை போடும் தெரியவில்லை. போடு. எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. நான் ஒரு பார்வை மாறும் ஆசாமியை மாற்ற வேண்டும். இது சிறந்தது. நான் உங்களுக்கு ஒரு காட்சி காட்டுவேன். ஒழுங்கை கவனமாக கவனிங்க. அப்படியே இப்பொழுது கிளாச்சின் கீழ் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ, அங்கு ஏதுமில்லை. இது கவர்ச்சி. ஒரு கவர்ச்சி கலைஞர் தன் ரகசியங்களை வெளிப்படுத்துவதில்லை. இதில் என்ன பிரச்சனை? முக்கியமான விஷயம் அதை பெண்களிடத்தில் காட்டாமல் இருப்பதுதான். வணக்கம், என்ன வேண்டும் உங்களுக்கு? உன் தொப்பி கீழே ஏதாவது இருக்கிறதா? நாங்களும் நம்பினோமா? நீங்கள் அதை அப்படியே சாப்பிடு. இது வேலை செய்யும் என நான் நம்பினேன். இது மிகவும் ருசியற்றது. இல்ல குவென்டின், நீ ஒரு நகைச்சுவையா இருக்கிறாய். உங்களுடைய ஹூடின் கீழே என்ன இருக்குன்னு பாப்போம். ஏய், என்னுடையதா? அதில் பெரிய துண்டு நாற்றமிக்க சீஸ் இருக்கிறது. அப்பா, நான் ஞானம் இழக்க போறேன். ஏய் மைலி, நீ இதை பாத்தியா? ஜெஸ் மயங்கிட்டார். நம்ம என்ன செய்யலாம்? சரி, சரியா இருக்குதே. நம்ம சமையலர்களா மாத்துவோம். போலா, அருமையா இருக்குது. கிரீமை பயன்படுத்தி சீசின் ஒரு துண்டை அலங்காரம் செய். இப்போது இது கேக் போல தோன்றும். என் யோசனையை பார்க்கிறீங்களா? சரி, நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். அருமை. ஜெஸ், காலை வணக்கம். நாங்கள் சீஸை கேக்கால் மாற்ற முடிவு செய்தோம். முயற்சி பண்ணுங்கள். நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் இறுதியில் சுவையாக எதையாவது உண்பேன். ஓ, மிகவும் நன்றாக இருக்கிறது. எனக்கு இதனால் மிகவும் பிடிக்கிறது. மிகவும் ஜோராக இருக்கிறது. கிரீம் அருமையாக இருக்கிறது. காத்திரு காத்திரு காத்திரு. ஏதோ சரியில்லை. அது அருவருப்பானது. அது துர்நாற்றம் கமழும் சீஸ் தான். நீ என்னை ஏமாற்றினாய். நாங்கள் உங்களை ஏமாற்றினோம். அந்தோ, எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது. அது என்ன மனம் கமழ்கிறது? நான் என் சினேஷத்தை இழந்து கொண்டிருக்கிறேன். நீதிமன்றம் நடந்தது. ஹூரே, பார்வையிட்டதற்காக நன்றி.